ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்கலான்னாக்க ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கிறது, ஆர்டர்ஸ் வரலை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். நீங்கள் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னாக்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கிடுறீங்க. ஆர்டர்ஸ் வந்தால் மட்டும்தான் உங்களால் இதில் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ அதோட கண்டினியூஸாக என்ன அப்படின்னா, ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் மிஷின் வாங்கினப்போ ஆர்டர் சரியாக வரலை. அதை வர வைக்க என்னெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட இதில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் மிஷின் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த குட்டி குட்டி டெய்லர் கடையெல்லாம் இருக்குது இல்லையா. அங்கே எல்லாமே போயிட்டு நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி மிஷின் இருக்குது, எம்ப்ராய்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒரு 100 ரூபா வச்சுக்கோங்க, எனக்கு ரெகுலராக வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் அதில் எடுத்துகிட்டு கொடுங்க, கமிஷன் மாதிரி. நீங்கள் ஒரு ப்ளவுஸ்க்கு 100 ரூபாயோ 50 ரூபாய் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க. எனக்கு 1 மணி நேரத்துக்கு 125 ரூபா தான். அதில் நான் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை நான் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் சரி அப்படின்னு சொன்னாங்க. டிசைன் கேட்டாங்க. பட் டிசைன் கேட்குறப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம செல்லில் இருக்குது இல்லையா. நம்ம செல்லில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா பிடிஎஃப், அந்த பிடிஎஃப்பை தான் நம்ம அவங்கக்கிட்ட காட்டுவோம். அவங்கக்கிட்ட நம்ம அந்த பிடிஎஃப் காட்டுறப்போ அந்த பிடிஎஃப்பில் எப்படின்னாக்கா டிசைன் நல்லா கலர் த்ரெட்டாக போட்டு பிடிஎஃப்பில் நல்லா எஃபெக்டாக சூப்பராக தெரியும். அவங்க பிக்சர்ஸ்லாம் வேண்டாம், நீங்கள் போட்ட ப்ளவுஸை காட்டுங்கன்னு தான் சொல்லுவாங்க. போட்ட ப்ளவுஸை காட்டினா மட்டும்தான் கஸ்டமர்ஸு நம்புவாங்க, ஓகே பண்ணுவாங்க. நம்ம செல்லில் இருக்க பிடிஎஃப்பை கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்க யோசிப்பாங்க, ஆர்டர்ஸ் வர்றதுக்கு கஷ்டம்தான். அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஸ்டார்டிங்லேயே ஒரு 5 ப்ளவுஸோ 10 ப்ளவுஸோ உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிள் டிசைன் கூட அழகாக நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளவுஸு போடுறீங்க அப்படின்னாக்க, டிசைன் போட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எந்த இடத்துல எந்த மாதிரி த்ரெட்டு, நம்ம சேரீயில் இருக்குது பார்த்திங்களா, சேரீயில் இருக்கக்கூடிய த்ரெட்டை தான் நம்ம மேட்ச் பண்ணி போடுவோம். அப்போ பார்த்திங்கன்னா பார்டர் இருக்குது பாருங்கள், பார்டருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டார்க்கான கலரான அந்த சேரீயில் இருக்கக்கூடிய த்ரெட்டவே 2 வகையாக பிரிக்கிற மாதிரி பிரிச்சுருங்க. லைட்டு டார்க்குன்ற மாதிரி அதில் பிரிச்சுட்டு கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படின்னா அது எல்லாமே பார்டருக்கு கொடுத்துருங்க. லைட்டாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா, அந்த பூ போடுறீங்க அப்படின்னா பூவுக்கு லைட் கொடுத்துட்டு அந்த பூவை சுற்றியே பார்ட்ரு மாதிரி வருது பாருங்கள். மேக்ஸிமம் ஜரியில் தான் கொடுப்போம். உங்களுக்கு ஜரியில் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் இருக்குது த்ரெட்டில், ஆனால் ஜரியை விட த்ரெட்டில் கொடுத்தீங்கன்னா தான் ரொம்ப எஃபெக்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க்காக, அதே ஷேடில் கொஞ்சம் டார்க்காக நீங்கள் அவுட் ஆஃப் கொடுத்தீங்க அப்படின்னாலே ப்ளவுஸ் ரொம்ப சூப்பராக வரும். அப்புறம் அங்கங்கே வேணால் இங்கே ஜரி யூஸ் பண்ணிக்கலாம், கோல்டு ஜரி, காப்பர் ஜரி, அந்த சில்வர் ஜரி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஜரியே இல்லாத ப்ளவுஸ் வந்திருக்கு அப்படின்னாக்க நீங்கள் ஜரி, இப்போ சேரீயில் ஜரி இருந்தால் தான் ப்ளவுஸில் ஜரி யூஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஜரியே இல்லை வந்திருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு த்ரெட்டு போடுங்க. நீங்கள் போடுறீங்க டிசைன் அப்படின்னா அதோட எஃபெக்ட் கரெக்டாக வரணும். ஃபஸ்ட்டு லைட் கலர் கொடுத்துட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த டாட் மாதிரி வரக்கூடிய, இப்போ ஃப்ளவர்லாம் போட்டிங்கன்னா சென்டரில் டாட் மாதிரி வருது பாருங்கள், அதுக்கு நல்ல டார்க்கு கொடுங்க. சுற்றி ஃப்ளவருக்கு லைட் கலர் கொடுங்க. அப்போ உங்களுக்கு எஃபெக்டாக சூப்பராகவே டிசைன் எடுத்து கொடுக்கும். அந்த மாதிரி யோசித்து கரெக்டாக த்ரெட்டு கலரை செட் பண்ணிங்க அப்படின்னாலே ப்ளவுஸு எப்படி நம்ம டிசைன் போட்டாலுமே ரொம்ப அழகாக தெரியும். அந்த மாதிரி தான் நம்ம அவங்கக்கிட்ட போட்டு காட்டணும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 5 ப்ளவுஸோ 10 ப்ளவுஸோ சிம்பிள் டிசைன்ஸு ப்ளைனாக இருக்குது பார்த்திங்களா, சில்க்கு ப்ளவுஸு பிட்டு, அதை நீங்கள் எடுத்து கூட நீங்கள் அழகாக கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி போட்டு கூட நீங்கள் ஹேங்கரில் போட்டு, இல்லை நீங்கள் ஷாப்பு வச்சுருக்கோம் அப்படின்னாலே நீங்கள் ஷாப்பில் தொங்க விடலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வீட்டில் தான் மிஷின் வச்சு ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வீட்டில் டிசைன் போட்டுட்டு அதோட இதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாகவும் வைக்கலாம், மற்றவங்களுக்கும் அனுப்பலாம். பாருங்கள், இந்த மிஷினில் நம்ம டிசைன் போட்டோம் அப்படின்னா இவ்வளோ எஃபெக்டாக கிளியராக வரும் அப்படிங்கிறத அவங்களுக்கு கொடுக்கணும் மைன்யூட்டாக. அதாவது இந்த எம்ப்ராய்டிங் மிஷின் கருப்பு கலரில் இருக்குது இல்லையா, ரெனியூ.
ஸோ அந்த மிஷினில் போடக்கூடிய டிசைன்ஸுக்கும் இந்த மிஷினில் போடக்கூடிய டிசைன்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வைக்கிற அந்த ப்ளவுஸில் போட்ட டிசைன்ஸும் நீங்கள் கலர் கொடுக்குற மேட்சிங்லேயும் எஃபெக்ட்டும் வந்து அவங்களுக்கு கலராக சூப்பராக தெரியும். ஸோ அதுக்கும் இதுக்கும் அதை ட்ராப் பண்ணி வரைஞ்சி போடுறதும் இது சிஸ்டத்தில் அப்படியே இருந்து வர்றதும் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எடுத்து காட்டும். உங்களுக்கு பார்க்கலே தெரியும். இது வந்து மேனுவலாக பிளாக் கலர் எம்ப்ராய்டரி மிஷினில் போட்ட டிசைன்ஸு, இது வந்து கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரிங்கில் போட்ட டிசைன்ஸுன்னு பார்க்கவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு இருக்குது அப்படின்னாக்க அவங்க வந்து உங்களோடதை பார்த்து நீங்கள் ப்ளவுஸில் போட்டு காட்டினா மட்டும்தான் வந்து அவங்க நம்புவாங்க. உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம பிடிஎஃப்பில் காட்டினோம் அப்படின்னா வராது. ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஒரு குறைஞ்சது ஒரு 10 டெய்லர்ஸ் கிடையாது இருக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க எல்லாமே வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டுங்க தான். இருந்தாலும் அவங்க வந்து யோசித்தாங்க, இல்லை பிடிஎஃப்பில் காட்டினா எல்லாருமே யோசிக்கிறாங்க, போட்ட ப்ளவுஸை காட்டுங்க போட்ட ப்ளவுஸை காட்டுங்கன்னு சொல்கிறாங்க, அதனால் போட்ட ப்ளவுஸை கொடுங்கக்கான்னாங்க. அதனால தான் நான் வந்து டிசைன் நான் வந்து ஒரு 10 ப்ளவுஸ் நான் என்னோடதுலேயே சிம்பிள் டிசைனாக கொஞ்சம் நீட்டாகவே போட்டேன். ஸோ அதை போட்டதை நான் ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணேன். ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட காட்டினேன். அதுக்கப்புறமும் ஒரு 2 மாதம் பக்கம் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி அவங்க காட்டி இது பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. பக்கத்தில் இருக்க எல்லா கடையும் வந்து ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி உருவாயிருச்சு. இப்போ வந்து நல்லாவே கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா டெய்லர்ஸ் கடையிலையுமே இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ஸில் வந்துட்டு நீங்கள் இங்கே உங்கள்கிட்ட மிஷின் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியில் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துங்க. நம்ம மிஷின் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வாயில் சொன்னோம்னா தெரியாது. நீங்கள் வெளியில் குட்டி குட்டி போர்டு மாதிரிக்கு நீங்கள் பேப்பரில் எழுதி அந்த பேப்பரை வந்து லேமினேஷன் பண்ணி அங்கங்கே வீட்டுக்கு உங்கள் தெரு இருக்குன்னா தெருவோட என்ட்ரன்ஸில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கூல் இருக்குது பாருங்கள், ஸ்கூலெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் தந்தி மரம், குட்டி குட்டி மரம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அங்கங்கே நீங்கள் வந்து அந்த இதை கட்டி வைங்க. ஸோ ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துக்குள்ளே எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வருவாங்க. நம்ம கட்டின உடனே வரமாட்டாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் கூட வர்றதுக்கு யோசிக்க தான் செய்வாங்க. இந்த பொங்கல் சீசன் வருது பார்த்திங்களா, பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி சீசனில் கண்டிப்பாக அவங்க தேடுவாங்க. எப்படி தான் வேறு சைடு போடுறவங்களா இருந்தால் கூட அர்ஜென்ட்டுக்குன்னு தேடுறப்ப கண்டிப்பாக வர ஆரம்பிப்பாங்க. ஒரு 2-3 கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாக்கா நீங்கள் கம்மியாகவே போட்டு தர்றீங்கிற பட்சத்தில் அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னாக்கா உங்கள் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி போட்டாங்கன்னா, இங்கே போட்டேன் நல்லாயிருக்கு அந்த விளம்பரம் தான் வந்து நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வர வைக்கும். ப்ளவுஸ் ஆர்டரை பொறுத்தளவு இந்த மாதிரி தான் பண்ண முடியும். டைலர்கிட்ட காட்டினா கூட நீங்கள் போட்ட ப்ளவுஸை எடுத்துகிட்டு போய் காட்டினீங்க, இல்லைன்னா நீங்கள் ப்ளவுஸு போட்டுட்டு அதை டைலர் கடையில் கொடுத்து அவங்கக்கிட்ட நீங்கள் இதை வெளியில் ஷோகேஸில் தொங்க விடுங்கன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ அவங்க தொங்க விட்டாங்க அப்படின்னாலே வர்ற கஸ்டமர் ப்ளவுஸ் கொடுக்க வர்றவங்க பார்த்துட்டு கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க. ஆர்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் நான் ஸ்டேட்டஸாக எனி டைம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நான் வச்சுருந்தேன் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சது. இப்போது நான் அதிகம் வைக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு இப்போ வீடியோ போடக்கூட டைம் கிடைக்க மாட்டேங்குது, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ பொங்கல் ரொம்ப பிஸியாக ஆகிட்டேன். அதனால தான் வீடியோஸ் கூட என்னால் கண்டினியூஸாக போட முடியல. அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி லோகோஸ் ஆர்டர் இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா டைலர் கடையிலே சொல்லி வைங்க. அவங்கக்கிட்ட கண்டிப்பாக ஆர்டர்ஸ் வருவாங்க. அவங்கக்கிட்ட கேட்பாங்க. எம்ப்ராய்டிங்கை பற்றி நீங்கள் போர்டு வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த குட்டி குட்டி லோகோஸ் எல்லாம் கம்பெனிஸ் இவங்க எல்லாமே வர ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸ் மாதிரி போட்டு ஷாப் பெருசாக பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணனா உங்களுக்கு அந்த ஆஃபீஸ் ஆர்டர் வரும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கிளியராகவே சொல்கிறேன். இப்போ நான் பண்ணினது இதுதான். ப்ளவுஸ் ஆர்டர்ஸுக்கு நான் ரொம்ப பண்ணது என்னோடய ப்ளவுஸை நீட்டாக போட்டுட்டு அதை நான் டைலர் கடையிலையும் வச்சுருந்தேன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு. ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்டுங்க கண்டிப்பாக இருப்பாங்க, லேடிஸு ஃப்ரெண்டுங்கன்னு சொல்லி எப்படியா இருந்தாலும் இருப்பாங்க, ஒரு 20 பேராவது. அவங்களுக்குள்ள நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து கூட நீங்கள் போடுற டிசைனை அதில் போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும்.
ப்ளவுஸ் இந்த மாதிரி போகிறப்போ உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு ரேட் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கம்மி பண்ணியே போட்டு கொடுங்க. ஆனால் 1 மணி நேரத்துக்கு ரூ. 125 வைங்க. அது கரெக்டான ரேட்டு தான். நமக்கு எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது. ஏன்னா த்ரெட்டு, நூல், கரண்ட்டு இது எல்லாமே போயிட்டு கரெக்டாக தான் வரும். கரண்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா வராது. சும்மா சாதாரணமாக மிஷின் யூஸ் பண்ணுறோம்ல அந்த பவர் தான் யூஸ் ஆகுது. கரண்ட் வந்து அதிகமாக யூஸ் ஆகலை. அதனால உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு ரூ. 125 வச்சிங்கனாலே உங்களுக்கு எல்லாத்துமே கரெக்டாக வந்துடும். டைலர் கடையில் ஆர்டர் எடுக்கிறதுக்கு இதுதான் ஒரு கரெக்டான இது. முடிஞ்சளவு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு பிடிஎஃபாக டிசைன் வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ பிடிஎஃபாக வச்சுருக்கக்கூடிய டிசைனை நீங்கள் கலர் ஜெராக்ஸ் போட்டிங்கன்னா வரும். ஸோ கலர் ஜெராக்ஸாக போட்டு ஃபோட்டோ ஆல்பம் போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஆல்பத்தில் கூட பேக் பண்ணி காட்டுங்க. மொபைலில் காட்டுறத கூட அவங்க எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி அதை பிடிஎஃப் டிசைன்ஸை நீங்கள் கலர் ஜெராக்ஸாக ஒரு பேக்குக்கு 4 ப்ளவுஸ் கண்டிப்பாக வரும் அதை ஜெராக்ஸ் எடுக்கிறப்போ. ஸோ அந்த மாதிரி கலர் ஜெராக்ஸை எடுத்து கூட நீங்கள் ஃபைல் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்லாக் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சூப்பராக நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலான்னாக்கா, நான் கம்பெனி ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அதுவும் நீங்கள் வந்து ஷாப் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்க அதுக்கு கம்பெனி ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் லொக்கேஷன் செட் பண்ணி பண்ணலாம். ஸோ அதை பற்றி நான் கிளியராக நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை பொறுத்தளவு நீங்கள் ப்ளவுஸுக்கு இது மாதிரி மட்டும்தான் பண்ண முடியும். முடிஞ்சளவு நீங்கள் உங்கள்கிட்ட குறைந்த விலையில் கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரிங் ப்ளவுஸுக்கு போட்டு தரப்படும். சாரீக்கு நேம் போட்டு தரப்படும். 550 450 எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேம் வந்து ப்ளவுஸோட பார்டரில் போடலாம். இந்த கல்யாண பட்டு சாரீ இதில் எல்லாம் வந்து அது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்டர்ஸ் போடப்படும் குறைந்த விலையில். இது எல்லாமே வந்து ரூ. 125 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ அங்கங்கே நீங்கள் வந்து அங்கங்கே வந்து நீங்கள் குறைந்த விலையில் கம்ப்யூட்டர் போடப்படும் கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டிங் போடப்படும் அப்படிங்கிற ஒரு போர்டு செட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸிமம் வந்து தைச்ச ப்ளவுஸை கஸ்டமர்கிட்ட காட்டுங்க, டிசைன் போட்டது அப்போ வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.